சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆட்டிட்யூட் உண்டு. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு. நீங்க ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு படிச்சிருக்கீங்க. அதாவது ஹை கான்சன்ட்ரேட் சொல்யூட் ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து லோ சொல்யூட் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுறது. இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் வந்ததுன்னா, அது அக்வயர் ஆணிவர முதல்ல கழட்டிருவோம். 4 தடவ நான்லாம் வந்து 7 தடவ இன்டர்வியூ வந்தவர பார்த்துருக்கேன். என்னோட ப்ரிப்பேர் பண்ற டைம்ல. 7 தடவை இன்டர்வியூ போயி 7 தடவையும் அவரால வாங்க முடியல. ஆனா, கான்ஸ்டன்ட்டா பிரிலிம்ஸ் கண்ண மூடி அடிப்பாரு. மெயின்ஸும் கண்ண மூடி அடிப்பாரு. இன்டர்வியூ போறப்ப இன்ஃபாக்ட் எனக்கு ரொம்ப சீனியர். லாஸ்ட் தடவ இன்டர்வியூ வந்தப்ப அவர்ட்ட சொன்னது, டேஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு அ அவரு கொஞ்சம் சீனியர்னால, "அண்ணா இந்த மாதிரி இது மட்டும் பண்ணாதீங்க" அப்படின்னு. சரி அப்படின்னு இருந்துச்சு. ஆனா, இன்டர்வியூல நான் எது பண்ண வேணாம்னு சொன்னேனோ, அது கரெக்ட்டா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாரு. அத தான் 7 இன்டர்வியூ அவரு பண்ணாரு. அதாவது 6 இன்டர்வியூ அதான் பண்ணாரு. ஸோ 6வது இன்டர்வியூ அந்த 7வது இன்டர்வியூ போறப்ப எத பண்ண வேணாம்னு சொன்னேனோ பண்ணாரு. பண்ண வேணாம்னு சொன்னதுல திரும்ப அவருக்கு இன்டர்வியூஸ் கன்சிஸ்டன்ட்டா அவருக்கு ஒரு தடவ கூட 60லேருந்து மேல ஏறுனதே இல்ல. நான் சொன்னது 300க்கு. இப்ப குறைச்சுட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே அவங்களுக்கு லிமிட்டேஷன். ஒரு ப்ராசஸ கிராஸ் பண்றப்ப யூ வில் ஃபீல்